exercise 2.6 exercise 2.6 first sum z equal to x plus iy ன்னு கொடுத்துருக்கு. கவனி, z equal to x plus iy ன்னு கொடுத்துருக்கு. டேய் கவனிடா, z equal to x plus iy ன்னு கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டே வர சொல்லி z is real axis ன்னு கொடுத்துருக்கு. z is real axisனா x axis ன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? y is equal to 0ன்னு வரும். யோசிக்கணும். திட்டுறோம்னா அதுக்கு தான் திட்டுறோம், யோசிங்க அப்படின்னு சொல்கிறான். கொஸ்டினை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்கு, இதுலேருந்து ஆன்சர் மூவ் பண்ண போகிறேன். இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் சென்டென்ஸு 10th படிக்கலையா? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதுனா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அப்போ ஆன்சர் நான் இப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா ஓகே. இந்த கணக்கு இதை செஞ்சு காட்டுறேன் பார். இதை எடுத்துக்கிடுவோம். மாடுலஸ் இசட் மைனஸ் 4i பை இசட் ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1. தனித்தனி மாடுலஸாக பிரிச்சுக்கோ. ஈக்குவல் டு 1 z minus 4i z plus 4i கிராஸில் கொண்டு போ. மாடுலஸ் z minus 4i ஈக்குவல் டு மாடுலஸ் z plus 4i எடுத்துட்டேன். z ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு? x plus iy. அப்போ x plus iy minus 4i மாடுலஸ். அதே மாதிரி இங்கே x plus iy plus 4i. இப்போ ரியல் பார்ட்டு இதில் ஒன்று தான் இருக்குது. அப்போ எக்ஸு, இது ரெண்டு இமேஜினரி பார்ட்டு. அதில் ஐயை வெளியே எடுத்துட்டு மிச்சத்தை எழுதுனோம்னா என்ன வரும்? ஒய் மைனஸ் 4, ரைட்டு. அதே மாதிரி இதில் அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன வருது? ஒய் மைனஸ் 4. முன்னாடி வேணா ஐ போட்டுக்க. இப்போ நான் உன்ட்ட கேள்வி கேட்குறது என்னென்னா ப்ளஸ் 4. இப்போ நான் உன்ட்ட கேள்வி கேட்குறது வந்து இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஏற்கனவே சொன்னால் தான் திருப்பி திருப்பி கேட்குறேன். மாடுலஸ் இசட் அப்படின்னா ரூட் ஆஃப் போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது? இமேஜினரி ஸ்கொயர். அப்போ இங்கே எழுதையில இதைத்தானே எழுத சொன்னோம். இது எழுதுங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த மாடுலஸ் போட்டிருக்குல்ல, அப்போ ரூட் ஆஃப்னு போடணும்ல. மாடுலஸ் போட்டால் ரூட் ஆஃப் போட்டு தான் ஆகணும். ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சைடை ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா இருபுறம் வர்க்கப்படுத்த. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னா இருபுறமும் வர்க்கப்படுத்தன்னு அர்த்தம். வர்க்கப்படுத்தணும்னா ஓடிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும், இது போயிடும், ரைட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு சைடு என்ன செஞ்சலாம்? அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே என்ன செய்யலான்னு பாரு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சரியான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி அங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியா ப்ளஸ் 2ab சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இங்கிட்டு போனால் இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அது ரெண்டையும் அடிக்க முடியாது, அடிச்சு போடாத. இதை வேணால் அங்கிட்டு கொண்டு போனால் 8 + 8 என்ன ஒய்? 16y ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு இதை தான் உன்ட்ட சொன்னேன் அப்போதையே. இது என்ன ஆக்சிஸ்? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னொரு பேர் ரியல் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இதுதான் உன்ட்ட கணக்கு. இந்த கணக்கு மாதிரி தான் அந்த கணக்கை செய்ய வேண்டிய வரும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட, பார்த்துக்கோ அப்படின்றக்காண்டி இதை நடத்துகிறேன். இது மாதிரி தான் அதில் மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி மாடுலஸ் வரும், அந்த மாதிரி தனித்தனியாக ரியல் பார்ட்டை வைக்கணுன்றது இந்த பேசிக்கில் தான் அது வரும். அதனால இதை முன்னாடி வச்சுருக்காங்க, அதை பின்னாடி வச்சுருக்காங்க. இந்த பார்த்துக்கோ அப்படியே.